ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை ரொம்ப மாதத்துக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் வீடியோ போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட இருக்கவங்க ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது வேறு ஒரு காரணமும் இல்லை, பாப்பா ஃபோன் அடிக்ட் ரொம்ப இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் நான் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். அதுக்காக அந்த வீடியோஸ் கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸாக ஸ்டாப்பில் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ஓகே போடலான்னு சொல்லிட்டு போடுறோம். இப்போ பார்க்குறது என்னென்னா, ஒரு எம்டி சால்னா, சப்பாத்தி, பரோட்டாஸ், ரைஸுக்கு எல்லாமே ஒரு குயிக்கஸ்ட்டு ஒரு எம்டி சால்னா எப்படி பண்ணலாம் ஹோட்டல் ஸ்டைலில், இல்லை என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. ஃபியூ மினிட்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதை போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் லைட்டாக ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் ரைமிங்காக வருதில்ல, பரவாயில்ல, இதெல்லாம் போட்டுட்டு நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஒரு வதக்கிட்டு நான் 2 சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வரணுன்றதுக்காக அதை நல்லா மெல்லிஸாக ரொம்ப ஸ்லைஸாக போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள், தனியாகவும் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி, நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ஸ்லைஸாக மெலிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொஞ்சமாக தண்ணி, அது வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அதை வேக வச்சு, இது வெந்துட்டுருக்கு கேப்பில் நம்ம தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே 2 எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, இதில் நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கலாம். கசகசா இல்லை அப்படின்னாக்கா பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2மே இல்லைன்ட்டு நான் விட்டுட்டேன். சட்டுன்னு நான் போய் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும், இன்னும் வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஆகட்டும். ஸோ அதுக்காக மறுபடியும் நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு டே பதத்துலேயே போதும் அப்படின்னாக்கா இப்படியே விட்டுருங்க. நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் சால்ட் எப்பயுமே எங்கேயுமே போடலை. ஸோ இந்த இடத்துல நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது போதுமானது எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா பாயில் ஆகிருக்கு. எல்லாமே ஒரு சாஃப்டான பதத்துலேயே நல்ல சூப்பர் ஸ்மெல்லு வராங்க. இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக, சிம்பிளாக, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். சிம்பிள் சால்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இனிமேல் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஜாலியாக பாருங்கள், நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. பாய்.